இடத்தில் தூய ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கிறதோ அந்த இடத்துல குழந்தைகள் வாசிப்பாங்க, தாத்தா பாட்டி வாசிப்பாங்க, பெண்கள் வாசிப்பாங்க, ஆண்கள் வாசிப்பாங்க. எல்லாருடைய அந்த குரலும் ஒரே குரலாய் அந்த இடத்துல ஆவியானவர் அது எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி கொண்டு வந்துருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப என்ன, இந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை இணைந்து வாசிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்போ நம்ம எல்லாம் அப்படியே பைபிளை வச்சுட்டு கண்களை மூடி இந்த இறை வசனத்தை நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம். நிறைவானது, ரிப்பீட், நான் சொல்லக்கூடிய அந்த ஆண்டவருடைய வார்த்தையை திரும்பி சொல்லுவோமா? நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒழிந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை கூட உங்க 2 கரங்களையும் உங்களோட நெஞ்சு மேலே வைத்துக்கொண்டு, மார்பு மேலே வைத்துக்கொண்டு, கண்களை மூடிக்கொண்டு ஒரு ஜெபமாக இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். நிறைவானது வருகின்ற பொழுது அரைகுறையானது ஒழிந்து போகும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை அரைகுறையானதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் நடந்த தடை இல்லை. கட்டாயம் இந்த நிகழ்வுக்காக யார் யாரெல்லாம் முயற்சிகள் மேற்கொண்டார்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு முறை பரிசோதனை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலும் இதுபோல் எனக்கு பெரிய சாத்தானாக இருக்கும், உங்களுக்கு சின்ன சாத்தானாக இருக்கும், குட்டி சாத்தானாக இருக்கும், சில காரியங்களை கட்டாயம் செய்திருப்பான். ஏன்னா என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படி அடி வாங்கினதை நான் கண்ணால் பார்த்தேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, எனக்கு நிறைய நேரம் இருந்துச்சு ஆண்டவரோடு. ஒருவேளை என்னோட உடல்நல குறைபாடு, ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்க என்னால் வெளியில் செல்ல முடியவில்லை என்று சொன்னாலும் ஆண்டவரோடு நான் இருக்க, ஆண்டவருடைய வார்த்தையின் அருகாமையில் இருக்க எனக்கு நிறைய நேரம் கிடைச்சது. அப்போ ஆண்டவர் என்ன இந்த இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா என்ன செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்த பொழுது ஆண்டவர் கொடுத்த காரியம்தான் இந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது இறைவசனம். நிறைவானது வருகின்ற பொழுது அரைகுறையானதெல்லாம் ஒழிந்து போகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, என்னை நான் இந்த நாட்களில் கேட்டுக்கொண்ட, பரிசோதனை செய்து கொண்ட ஒரு கேள்வி, அதை உங்கள் எல்லாரும் முன்னாடி நான் வைக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் நிறைவாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நான் கேட்கல, நிறைவாக இருக்கிறீர்களா? அப்படின்னா பழைய வார்த்தை, திருப்தியாக இருக்கீங்களா? நான் ஆண்டவருக்கு முன்னாடி என்ன கேட்டுக்கிட்டேன், இந்த 10 வருஷமாக நான் குருவானவராக இருக்கிறேன், என்னுடைய குருத்துவ வாழ்க்கையில் நான் திருப்தியாக இருக்கிறேனா? இப்போ உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் நான் கேட்கிறேன், கணவன் மனைவியாக அல்லது இந்த புனித மிக்கேல் அதிதூதருடைய ஆலயத்தில் ஜெபக்குழு உறுப்பினர்களாக, உங்களுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டு ரொம்ப தூரம் வந்து இந்த இடத்திலே நீங்கள் திருப்தியாக இருக்கிறீங்களா? நிறைவாக இருக்கிறீர்களா? அப்படியே யோசிச்சு எத்தனை பேர் நம்ம நிறைவாக இருக்கிறோம், திருப்தியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கைகளை உயர்த்தலாம். நான் நிறைவாக இருக்கிறேன் ஃபாதர், நான் திருப்தியாக இருக்கிறேன் ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவங்களுக்கெல்லாம் தியானமே வேண்டாம். ஏன்னா இந்த தியான நாட்களில் ஆண்டவர் என்னோடு இணைந்து இந்த நாட்டில் என்னோடய டீம் மெம்பர்ஸ் மட்டும் இல்லை, என்னோடய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே உள்ளிருப்பு தியானத்தில் இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காரியம். தருமபுரி மறை மாவட்டத்தில் இன்னொரு தியான மையம், சோகத்தூர் புனித கார்மேல் அன்னையினுடைய தியான மையம் இன்னைக்கு ஆரம்பிக்குது உள்ளிருப்பு தியானம். நம்ம தியானம் முடிக்கும் போது தான் அந்த தியானம் முடியுது. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அங்கே போயிட்டாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, உங்களோடு சேர்ந்து நானும் கூட ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இந்த வருடாந்திர தியானம், ஆண்டவர் எனக்கும் ஒரு தியானத்தில் பங்கெடுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க. உண்மையிலுமே நான் திருப்தியாக இருக்கிறேனா? நான் நிறைவாக இருக்கிறேனா? ஹல்லேலூயா,
ஹalleluya. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. 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 என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கேள்வியை நம்ம திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவாக இருக்கிறேனா, நான் திருப்தியாக இருக்கிறேனா? பிரியமானவர்களே, நிறைவானது வரும்போது அரைக்குறையானது ஒழிந்து போகும். நீங்கள் பவுலடியாருடைய கடிதத்தில் அந்த 13வது அதிகாரத்தில் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் அரைகுறையானது என்பதை அவர் ஒரு லிஸ்டே போட்டுருவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மிக குறிப்பாக ஆண்டவருக்குள்ளா இன்னும் அதிகமாய் வளர வேண்டும், இன்னும் அதிகமாய் வளர வேண்டும். ஆண்டவரே, இன்னும் நான் ஒரு ஸ்டெப் உங்கள் பக்கம் வரணும், இன்னும் ஒரு ஸ்டெப் பக்கம் வரணும். எதெல்லாம் அரைகுறையானது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இறைவாக்கு உரைக்கக்கூடிய ஒரு ஆவியானவருடைய அருள்வரம் இருந்தால் அதுதான் நிறைவானதா? நிறைய நேரங்களில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், ஆண்டவரே, எனக்கும் அந்த இறைவாக்கு உரைக்கக்கூடிய அருள்வரம் இருந்தால். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. a gift of prophecy. இந்த இடத்தில் நின்று கொண்டு நான் இறைவாக்கு உரைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, praise the Lord, கூட்டம் ஜெயின்னு இருக்கும். ஹalleluya. நோய்களை நீக்கக்கூடிய அற்புத அருள்வரம் எனக்கு இருக்கிறது, கூட்டம் ஜெயின்னு இருக்கும். நீங்கள் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள் பிரியமானவர்களே. நான் மிகைப்படுத்தி பேசல, எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிறது. நிறைவானது வருகின்ற பொழுது அரைக்குறையானது ஒழிந்து போகும். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த எல்லா அருள் வரங்களும் எங்கிருந்து வருது? இந்த எல்லா அருள் வரங்களும், எல்லா அபிஷேகமும் எங்கிருந்து வருது? யார்கிட்ட வருது? கொஞ்சம் நல்லா சத்தமாக தான் சொல்லுங்க, இப்படி கையை நீட்டி தான் சொல்லுங்க. நிறைவானது வருகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய எல்லா அரைகுறையானதும் ஒழிந்து போகும். எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும் இல்லை. ஆண்டவர், எனக்கு நீங்க மட்டும் எனக்கு போதும். நிறைவானவர் அவர் எனக்குள்ளாக இருக்கின்ற பொழுது எல்லா அரைகுறையானதும் என்னுடைய வாழ்க்கையில ஒழிந்து போகும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நிறைவு கொடுக்கக்கூடியவர் யாரு? திருப்தி கொடுக்கக்கூடியவர் யாரு? Hallelujah. 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 நிறைய பேருடைய வாயிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த நாமம் உச்சரிக்கப்படவே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நமக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியவர் யாரு? இன்னும் கேட்கலைங்க. இன்னும் கூட கொஞ்சம் சத்தமா, இயேசு என்கின்ற அவருடைய நாமம். ஹalleluya. Hallelujah. இயேசுவே ஆண்டவர். Praise the Lord. தூய ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாத யாரும் இயேசுவே ஆண்டவர்னு சொல்ல முடியாது. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அவ ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கிறது என்று சொன்னால் அவன் சொல்லுவான், இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில எனக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியவர், இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நிறைவை கொடுக்கக்கூடியவர்.